ஹரியானா சட்டசபை தேர்தல் தேதி மாற்றம். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பதில் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தய பயிற்சி போட்டி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இளைஞர்களை சீரழிக்கும் சட்டவிரோத மதுபான விளம்பரங்களை அகற்ற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். தூத்துக்குடி பட்டாசு ஆலை வெடி விபத்து. தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்த 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்க உத்தரவு. பார்முலா பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்த அரசு தொடர் அமோனியா கசிவு விபத்துக்களை தடுக்க பார்முலா வைத்துள்ளதா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நெல்லையில் அரசு பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய சீர்வரிசையாக சுமந்து சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ். பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி செல்கிறார் என காங்கிரஸ் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் என்ஜின் கோளாறால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இண்டிகோ விமானம். என்ஜின் கோளாறு குறித்து அதிகாரிகள் விசாரணை. கார் பந்தயம் மக்களுக்கு பயனற்றது. தங்களுடைய கேளிக்கைகளுக்காக மக்களுடைய பணத்தை திமுக அரசு வாரி இறைக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். சென்னை எழும்பூரில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி புகார். தங்கள் கட்சியை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் நோக்கத்தோடு திமுக சார்பு ஊடகங்கள் அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. தென்கொரியாவில் திடீர் சாலை பள்ளத்தில் விழுந்த கார். 2 பேர் காயம். வியாழக்கிழமை மாலை வரை போக்குவரத்துக்கு தடை. பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கலம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் வெண்கலம் வென்றார். பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பிரேசில் வீரருக்கு பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைகளை தட்டி மரியாதை. டோக்கியோ பாராலிம்பிக்கில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நிலையில் பாரிஸில் 3வது தங்கப் பதக்கம். தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லை தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும். நடிகை சமந்தா வலியுறுத்தல். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் தாய்லாந்து வீரர் மோங்கான் பன்சோனை வீழ்த்தினார். பார்டர் கவாஸ்கர் டிராபியில் கடந்த சில ஆண்டுகளாக ஆஸ்திரேலியா அதிக அளவில் வெற்றி பெறாமல் இருப்பதை திருத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது. ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமிங்ஸ் கருத்து. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற ட்ரம்ப் பேரணியில் மீண்டும் பாதுகாப்பு குறைபாடு. தடையை மீறி மேடையில் ஏற முயன்ற நபரால் பரபரப்பு. இன்னும் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் முடிந்து அடுத்த தீபாவளி பொங்கல் வரும் பொழுது அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பேச்சு. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 274 ரன்கள் சேர்த்துள்ளது.